எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை, அடர்த்தியான, நீளமான, கருமையான முடி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு பெண் இன்னொரு பெண்ண பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயமும் அதுதான். இழந்தவங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஹேர் லாஸ் ஆகும்போது, நம்மளுக்கு ரொம்பவே டிப்ரஷனுக்குள்ள நம்ம போவோம். ஸோ அதுக்கு ட்ரை பண்றதுக்காக நெறைய நெறைய விஷயங்கள நம்ம அனுதினமும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த விதத்தில நம்மளுடைய ஹேர் குரோத்துக்காக வந்துட்டு நெறைய ஹேர் மாஸ்க்கும், பேக்கும் அண்ட் ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல ட்ரை பண்ணி தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஹேர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ஷார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால, ஸோ அதை எப்படியெல்லாம் ரீக்ரோத் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான் நம்மளுடைய சேனலே. ஸோ நான் வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, அது மூலியமா நம்மளுடைய ஹேர வந்து ரீக்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 டேஸ் வந்து ஹேர் குரோத் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அந்த பாரம்பரிய முறை அப்படிங்கிறது வந்துட்டு நெறைய மெத்தட்ல நெறைய பேர் சொல்லியிருந்தாலுமே, நம்மளுடைய தமிழர்கள் ஆரம்ப காலத்துல எப்படி பயன்படுத்துனாங்களோ, அந்த முறை கொஞ்சம் கூட மாறாம, அத அப்படியே நம்ம பயன்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்னுடைய மனசுல வந்து இருந்துச்சு. ஸோ, நம்ம வந்து அதுக்காக ஒரு வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு, நான் இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ, அந்த பாரம்பரிய ஹேர் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரம்ப காலத்தில முன்னோர்கள் எல்லாமே பயன்படுத்தின ஒரு மரத்தினுடைய பட்டை தான். அது வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அத தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு ஹேர் குரோத் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இதுக்காக திரும்பவும் நம்மளுடைய ஹேர, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேர் கட் பண்ணி, ஸோ அது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதில இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் என்ன? என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இதில வந்து இருந்துச்சு? ஸோ இத நான் யூஸ் பண்ணது மூலியமா என்ன மாரியான ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ சந்தூஸ் ஹேர் கேர். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வேம்பாலம் பட்டைய நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல பாயில் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, அந்த பட்டையில தேங்கெண்ணெய் சேர்த்து ஊற வச்சு அதையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். நாம வந்துட்டு இதில அந்த செகண்ட் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ வேம்பாலம் பட்டைக்கு இயல்பாவே உங்களுடைய உடல் உஷ்ணத்த வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்துட்டு அந்த பட்டைக்கு வந்து இருக்கு. அது ஒரு இயற்கையான நிறம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டைய நம்ம தேங்கெண்ணெயில போட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய நிறம் வந்து நல்ல ஒரு ரத்த கலர்ல மாறுறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நான் முதல்லயே சொன்ன மாரி உங்களுடைய உடல் உஷ்ணத்த குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுல மிகப்பெரிய ஒரு ம விஷயம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுக்கு பாடி ஹீட் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே போகுதோ, அந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகுறது வந்துட்டு அதிகமாவே இருந்துட்டுருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுறது அதிகமா இருக்கு, உடம்பு ஹீட்னால தான் உங்களுக்கு அப்படி ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாரி ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல ரொம்ப நல்லா ஹேர வந்து குரோத் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு நாட்டு மருந்து தான் வந்துட்டு இந்த வேம்பாலம் பட்டை. ஸோ நீங்க ஒரு 1 வீக் ஆர் 1 மந்த்லயே வந்துட்டு ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்க வச்ச உடனே அந்த குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது உங்க தலையிலயும் சரி, உங்க கண்லயும் சரி அந்த அளவுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ஹேர் வந்து ரொம்பவே ஷைனிங்கா அப்ளை பண்ணும்போதே ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணும்போதே ரொம்பவே ஷைனிங்கா, நீட்டா வந்து இருக்கிறது தெரியும். நான் ஒவ்வொரு நாளுமே அத அப்ளை பண்ணிட்டு, கீழ முடி வரைக்குமே நல்லா பின்னி மடிச்சு ஹேர் பேண்ட் போடும்போது, அது ஒவ்வொரு நாளும் அந்த நுனி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஹேர் கட் பண்ணிட்டு அதில அப்ளை பண்ணதுனால, எந்த அளவுக்கு வந்துட்டு ஹேர் வந்து நல்லா குரோத் ஆயிருக்கு அப்டிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் ஹேர் வந்துட்டு கட் பண்ண பிக்சர்ஸும் அண்ட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நான் அந்த கொனமுடி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்டிங்கிற பிக்சரையுமே நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையுமே வந்து பாருங்க. ஸோ நம்ம ஹேர் வந்துட்டு கட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுனதுக்கப்புறம், அவ்ளோ சூப்பரா வந்து ஹேர் குரோத் வந்து நல்லா உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. 2வது அதனுடைய ஸ்மெல் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹெர்பலுடைய ஸ்மெல் இல்லாம, நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு குடுக்குது. ஒரு நல்ல தூக்கம், நல்ல ஒரு மன அமைதி அந்த மாரியான
ஒரு விஷயங்கள் வந்துட்டு அதில இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஹேர் வந்து ஃபால் ஆகுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. நீங்க அந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 3 டேஸ், 4 டேஸ்லயே சிக் எடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு ஆ ஹேர் ஃபால் ஆகுறதுங்கிறது வந்து கண்ட்ரோல் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா உங்கனால வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அந்த ஹேர் ஆயில்ல வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. என்னுடைய ஹேர் வந்து நான் கட் பண்ண சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்ஸ்ல நல்லா நெளி நெளியா வந்துட்டு இருக்கும். நல்லா ஒரு நீட்டா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் வந்து இருக்காது. பட் இப்ப வந்து என்னுடைய ஹேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டுக்கு வந்திருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஹேர் குரோத். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு ஹெர்பல் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு 30 டேஸ்ல ரிசல்ட் குடுக்குது அப்டின்னா, இது வந்து 1 ஆர் 10 வீக்ஸ்லயே 10 டேஸ்லயே வந்துட்டு ரொம்பவே ரிசல்ட் குடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இது இருக்கு. சார் நம்ம நார்மலா ஒரு பாட்டில்ல கடையில நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? வெட்டி வேரு இதெல்லாமே போட்டு தர்றதுலயும், அதுலயுமே வந்துட்டு இந்த பட்டை வந்து சேர்க்கறாங்க. ஸோ அந்த ஹேர் ஆயில்ல வாங்கும்போது கம்மியான ஒரு இன்கிரீடியன்ட் தான் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? பட் இத வந்து நம்ம முழுக்க முழுக்க வெறும் வேம்பாலம் பட்டையில மட்டுமே நம்ம யூஸ் பண்றதுனால, அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய நன்மைகள் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ரொம்பவே சூப்பர். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு நல்லா ஒரு குரோத் குடுக்கணும். சீக்கிரம் ஃபாஸ்ட் ரிசல்ட் குடுக்கணும். உடனடியா உங்களுக்கு முடி கொட்டுறத வந்து ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணணும், கம்மியாகணும் அப்டின்னலாம் நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, தாராளமா இந்த மூலிகையினுடைய எண்ணெய வந்து நீங்க பயன்படுத்தலாம். இதுல எனக்கு இருந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு இயல்பாவே குளிர்ச்சி தன்மை வந்து இருக்கறதுனால, ஆ உங்களுடைய உடம்பு வந்துட்டு ஹீட்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கும். பட் உங்களுடைய உடம்பு ஆல்ரெடி குளிர்ச்சியா இருக்கு. எனக்கு எண்ணெய் வச்சாவே சளி பிடிக்கும். இல்ல வீசிங் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹெட்டேக் அப்டிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் அப்டிங்கிறது வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய உடலினுடைய கண்டிஷன பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். ஏன்னா, அதனுடைய தன்மையே குளிர்ச்சி தன்மை தான். ஸோ, எனக்கு வந்து நான் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மைல்டான ஹெட்டேக் வந்து நான் அப்ளை பண்ண இம்மீடியட்டாவே எனக்கு வந்து அந்த நரம்புல வந்துட்டு மைல்டா ஹெட்டேக் வந்து வந்து இருந்துச்சு. ஸோ, அதையும் மீறி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நான் வச்சுட்டுருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ண எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த சைனஸ் இருந்தது இல்லையா? 7 இயர்ஸ் பிஃபோர் அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருக்க ஆரம்பிச்சது. லெஃப்ட் சைடு வந்து கண்ணுக்கிட்ட வந்துட்டு கீழயும், மேல புருவத்துக்கிட்டயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து ஒரு பெயின் வந்து இருந்துச்சு. ஸோ, நான் வந்து ஒரு ஒரு 3 டேஸ், 4 டேஸ் வந்து அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா, திரும்பி நம்மளுக்கு சைனஸ் வந்துருச்சு அப்டின்னா, கொஞ்சம் கஷ்டம் அப்டிங்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது இப்படியே நம்ம விட்டுற வேண்டாம். சரி ஒரு 30 டேஸ்ல என்னதான் அப்டிங்கிறது பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பிரேக் எடுத்து, அதாவது நான் ஈவினிங் டைம் நம்ம ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்றத அவாய்ட் பண்ணிட்டு, ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாரி வந்துட்டு நல்ல ஒரு வெயில் டைம்ல வந்துட்டு நான் அத அப்ளை பண்ணி, ஆ ஹெட்டேக் வந்து வருது, ஈவினிங் டைம் போல வருது அப்டின்னு சொன்னா, நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்குமே, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இல, கரிசலாங்கண்ணி இந்த மாரி வந்து குளிர்ச்சி தரக்கூடிய எந்த பொருளையுமே வந்து நான் ஆட் பண்ணல. ஆ நீங்க இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, செம்பருத்தி பூவும், இலையும் போட்டு ஒரு ஹேர் பேக் வந்து நீங்க போடுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய குளிர்ச்சி தன்மை உடலினுடைய குளிர்ச்சி தன்மை அதிகமாயி, ஹெட்டேக் வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நார்மலா ஒரு கோகனட் ஆயிலே வந்துட்டு எனக்கு வச்ச உடனே சளி புடிக்கும், இல்ல மைல்டான ஹெட்டேக் வரும் அப்டிங்கிறவங்க, கண்டிப்பா இந்த வேம்பலம் பட்டைய வந்துட்டு ரொம்ப மைல்டா 1 ஆர் 1 வீக்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதா வேண்டாமா அப்டிங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சேலஞ்ச் வீடியோ வந்து போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. ஸோ, நான் இதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இவ்ளோ டேஸ் கழிச்சு நான் ரிவ்யூ குடுக்குறேன் அப்டின்னா, நான் அது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்துட்டு என்னுடைய பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து நான் அப்பயே வந்து நான் அத பிரேக் பண்ணிட்டேன். ஏன்னா, நம்ம அந்த ஹெட்டேக் வர சமயத்துல மறுபடியும் நம்ம வந்துட்டு அத ஹேர் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணி, மறுபடியும் ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது வந்துரக்கூடாது, சளி எதுவும் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான், திரும்பவும் வந்துட்டு நான் அத மறுபடியும் ஒரு 15 டேஸ்க்கு மேல மறுபடியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்ளோ வெயிட் பண்ணி நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் வந்துட்டு நல்லா குரோத் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஹெட்டேக் அண்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இல்ல நான் சும்மா டெஸ்டட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உடலுக்கு ஒத்துக்குச்சுன்னா, நான் ஓகே நான் ரெகுலர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா 1 நாளோ இல்லைன்னா 1 வாரமோ அத தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருனுடைய உடல் தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு விஷயமும் மாறுபடும். ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். மத்தபடிக்கு இந்த ஹேர் ஆயில்ல வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவ்ளோ சூப்பரா ரொம்பவே ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்க வந்துட்டு இந்த ஹேர் ஆயில வந்துட்டு கண்டிப்பா டைரக்ட்டா ஹீட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணவே கூடாது. இத வந்துட்டு ஒண்ணு டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க அதுல பட்டையில அப்படியே தேங்கெண்ணெய் ஊத்தி, அப்படியே ஊற வச்சு 1 நாள் ஃபுல்லா ஊற வச்சு அத அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ இத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவே நான் ஃபர்ஸ்ட்டே நான் சொன்ன மாரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.